வணக்கம். 2024 டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர தொடங்கிவிட்டது. இது கடற்கரையை நெருங்கியதும், அதாவது டெல்டா மாவட்ட கரையை நெருங்கியதும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை இடைப்பட்ட பாக் ஜலசிந்தி வழியாக இது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மழை பொழிவை நாளை 11ஆம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலில் மழை பொழிவை தொடக்கும். பிறகு படிப்படியாக நாளை காலை ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும், நாளை மதியத்திற்குள் ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் வரைக்கும் மழை பொழிவை தொடக்கிவிடும். படிப்படியாக இந்த நிகழ்வு நெருங்க நெருங்க அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிவை தொடக்கிவிடும். இந்த நிகழ்வு கரை கடக்கும் இடம் பாக் ஜலசந்தி மையமாக வைத்து மேற்கு நோக்கி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்களாம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் கடலூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட மாவட்டங்கள் வழியாக அமையும் என்பதனால இந்த இடைப்பட்ட மாவட்டங்களில் நிறைய மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் என்று தெரிகிறது. 11ஆம் தேதியை விட 12ஆம் தேதி மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இருக்கும். ஆனால் 12, 13 தேதிகளிலே கரை கடந்து வழியாக பயணிக்கக்கூடிய மத்திய மாவட்டங்கள், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, டெல்டா மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, இந்த மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். அதற்கு அடுத்த நிகழ்வு இதைவிட கூடுதலாக இருக்கும். அது 16ஆம் தேதி 15ஆம் தேதி இடைவெளி கொடுத்துவிட்டு 16லிருந்து 20ஆம் தேதியாக இருக்கலாம். அது இதைவிட கூடுதல் மழைப்பொழிவு இதே வழித்தடத்தில் தான் அமையும். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிகழ்வு சற்று தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது கிறிஸ்துமஸை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதமடைந்து தீவிரமடைந்து வரும் என்பது தெரிகிறது. அது ஆய்வில் இருக்கிறது. அதேபோல் மாத இறுதியில் ஒரு நிகழ்வு. அனைத்திற்கும் விரிவான அறிக்கையை பார்த்து அப்டேட்ஸில் இணைந்திருங்கள்.